எந்த காதலுக்காக நீ இன்று உனது தந்தையுடன் விரோதம் கொண்டாயோ அந்த காதல் உன்னை ஆபத்தான தருணத்தில் கைவிட்டது. எந்த காதலுக்காக இப்பிரபஞ்சத்தை எதிர்த்தேனோ, சத்தியமே வடிவமான தந்தையை நான் எதிர்த்தேனோ, அந்த காதல் இன்று என்னை நிற்கதியாக விட்டு சென்று விட்டது. நீ எனது காதலை அவமதித்து விட்டாய் சுந்தரா. என் மனதை நோகடித்து விட்டாய். இனி நான் என்ன செய்வேன்? பிரபஞ்சத்தோரை நான் எவ்வாறு எதிர்கொள்வேன்? இந்த வேதனையை எவ்வாறு தாங்குவேன்? எவ்வாறு? இக்கணமே சிவன் முன்னிலையில் தாங்கள் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். தங்களின் அனைத்து மனவேதனையும் நொடி பொழுதில் மறைந்துவிடும். ஏனென்றால் அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வுதான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவன் சிவன் ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. மௌனமாக இருங்கள். அறிய மாட்டீர்களா? அசுர அரசரின் காராகிரகத்தில் சிவநாமம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காஞ்சனமாலா, நடப்பவை அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியை தரலாம். அனைத்தையும் எண்ணி நீ கொண்டாடலாம். ஆனால் உண்மை இதுதான். அந்த சுந்தரன் ஒரு சாமானிய மானிடன்தான். அவன் சிவனாக இருந்தால் அவன் தன் சக்தியை விடுத்து என்றும் சென்றிருக்க மாட்டான். அவனது அச்சம் நமக்கொன்றை எடுத்துரைக்கிறது. நீ கூறியது போல் அவன் சிவனும் அல்ல. அவன் இங்கு வந்தது சிவத்துவத்தை தேடியும் அல்ல. இன்று இரவு முழுவதும் உனது மகள் அழுது கொண்டிருப்பாள். ஆனால் அவளது சிவன் இங்கு வரப்போவதில்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உதயமான மறுகணம் உனது மகள் உனது கண் முன்னிலையில் மரணத்தை அடையப் போகிறாள். செல், இன்று இரவு முழுவதும் உன் மகளுடன் சென்று இரு. ஆனால் தவறியும் மீனாட்சி உனது மகள் என்ற உண்மையை கூறிவிடாதே. அவ்வாறு கூறினால் பிறகு மகளுக்கு முன்பாக உன் கணவனை நீ இழப்பாய். நாளை சூரியன் உதயமான பிறகும் கூட மீனாட்சியை கொல்ல இயலாவிட்டால்? அப்படியா? மீனாட்சியை என்னிடமிருந்து யார் காப்பாற்ற வருவார்கள்? எனது சிவன் அவருடைய பக்தர்களை நிச்சயம் காப்பாற்றுவார். பக்தர்களை காப்பாற்றுபவர் தன் சக்தியை காப்பாற்ற மாட்டாரா? ஆனால் நீ நாளை உதயம் மீனாட்சியை கொல்ல இயலாவிட்டால் பிறகு என்ன செய்வாய்? எதுவாயினும் சரி. அவ்வாறென்றால் நமக்குள் ஒரு சவால். நீ சொன்னபடி மீனாட்சியை நாளை காலை கொல்ல இயலாவிட்டால், மீனாட்சி நாளை உயிர் பிழைத்து விட்டால், அவள் என் புதல்வி என்ற உண்மையை அவளிடம் நீ கூற வேண்டும். பிறந்ததிலிருந்து இன்று வரை நடந்தது அனைத்தையும் கூற வேண்டும். கூறு. எனது சவாலை நீ ஏற்கிறாயா?